அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லா காய் போட்டு சாம்பார் தான் பார்க்க போகிறேன். முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் வச்சு தான். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நான் சாம்பார் வைக்க போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். சாம்பார் வைக்கும் போது இந்த மாதிரி நெய் விட்டு தாளித்து பாருங்கள். அந்த சாம்பார் ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயை சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகுளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ணி வச்ச பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் கீரி வகுந்து சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு விட்டு இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் சால்னா நல்லா கலர் கொடுக்கும். இப்போ மீடியம் சைஸ் 3 தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. தக்காளி இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா வேகணும். ஒரு கிளறி விட்டு மறுபடியும் நான் மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மற்ற ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி நல்லா 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகம் சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த எல்லா ஸ்பைசஸும் இந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க காயில் சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த 3 காயும் இப்போ இதில் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த மசாலாவிலே நல்லா எல்லா காயும் போட்டு பெரட்டி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு விட்டு தண்ணி விட்டுக்கலாம். நான் பருப்பு தண்ணி இருந்தால் பருப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இல்லை, அதனால் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். நான் பருப்பில் பருப்பு, பூண்டு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் புளி கரைச்சலை கொஞ்சம் சின்ன புளியாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம புளியும் பருப்பும் கலந்து வச்சிருந்த தண்ணியை பருப்பை சேர்த்துக்கலாம் அதில். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ சால்னா அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நீங்கள் குழம்பு கூட்டிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம். இப்போ நான் மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேப் மாங்காய் தான் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நான் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொடியாக. ஒரு கொதி வந்தவுடனே நம்ம இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தான் மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. மாங்காவோட புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தொண்டை கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால இதாக தான் இருக்கும். இப்போ இந்த மாங்காய் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாலானே கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா அருமையான சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.